ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் இல்லாமல் டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு தடவை இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இனிமேல் இந்த சட்னி தான் செய்வீங்க. மதுரை ஸ்பெஷல் ஃபேமஸ் தண்ணி சட்னி தாங்க. வாங்க இந்த டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வானலியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேங்க. 5 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துனிங்கன்னா மிளகா வெடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு மிளகா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 6லேருந்து 7 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி அதிகமாக சேர்த்திட வேணாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னியை அரைச்சிக்கலாங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு சட்னி நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச சட்னியை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்க்கணுங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னி 6லேருந்து 7 பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சுவையான தண்ணி சட்னி 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு பக்கம் இட்லி வேகிற நேரத்தில் இந்த சட்னி ரொம்ப குயிக்காக அரைச்சி முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 இட்லி அதிகமாகவே கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.